இந்த இடத்துல ஸ்கிரீன் பிளேல கோட்டையை விடுறாரு டைரக்டர். இது நடந்தாதான் படத்துல சுவாரஸ்யம் வரும்னு நினைக்கிறாரு. அது இல்லாம ஏன் பண்ணவே முடியாதா? இட்லி கடையில பண்ண தப்பு தான் இங்கேயும் பண்றாங்க. திருட்டு தவிர ஹீரோவுக்கு எதுவுமே தெரியாது. காதலிச்சவளை இழுத்துக்கிட்டு நம்ம புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பகிட்ட கேட்க அவரு கடுப்பாயி அந்த பத்திரத்தை கொண்டுட்டு போய் தான் நான் அடமானம் வச்சு டிராக்டரை வாங்கி காட்டை ஓட்டுறேன். காட்டை எப்போ வேணா ஜப்தி பண்ணுவாங்க. என்ன அழகு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் நீ வந்து காட்டை வைக்கிற வீட்டை வைக்கிறாங்கிற அப்படின்னு கடுப்பாவ அப்பாவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் மகன் வெகுண்டு எழுதுறான் அப்படிங்கிறது அது தேவையில்லாத வேலை. அப்பா செத்தாதான் பஞ்சாயத்துல இறங்கி பையன் வந்து ராபின்ஹுட் மாதிரி பணம் எல்லாம் தேடி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பானா என்ன? அப்போ உயிரோடு இருக்கிறப்ப இந்த சம்பவத்தை பண்ணிட்டுமே அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது பிரிடிக்டபிளான ஸ்கிரிப்ட் தான். என்ன மாதிரியான லேயர்ல திருட போறார் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த படத்துல. முக்கியமா இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரக்கூடிய சீன் அப்படிங்கிறது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு தியேட்டரில். குறிப்பாக ஆடுகளம் நரன் வரும். இந்த சீன் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நடக்கும். செம்ம பில்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு ஆள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருப்பாப்புல, இன்னொரு ஆள் மேஜையில் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு நோட்டை கிரிக்கிட்டு இருப்பாப்புல. இந்த காட்சி தியேட்டரில் பார்க்குறப்ப செம்ம கிளாப் பண்ணுவீங்க. ரொம்ப எமோஷனலான கேரக்டர் அப்படிங்கிறது கேஎஸ் ரவிக்குமார் தான். அவர் அந்த ரோட்டில் படுக்க வச்சிருக்கக்கூடிய இடம்லாம் மேக்சிமம் லேடிஸுக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடும். கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு காட்சி தான் படமே. இவ்வளோ தூரம் நடந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணமும் அந்த ஒரே ஒரு சீன் தான். கேஎஸ் ரவிக்குமாருடைய கால் அந்த மண்ணில் பட்டு அப்படியே கீழே சைலண்டாக இறங்கிட்டு போகிறது. இவ்வளோ தான் உலகம். இதுக்கு தான் ஆசைப்பட்டது இந்த மனசு அப்படிங்கிறத